எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா கலைத்திட்டத்தில் மொழி. அதில் நம்ம யூனிட் 3ல சுருள் வடிவ கலைத்திட்டம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ல எக்ஸாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. நம்ம லாஸ்ட் செமஸ்டர் இந்த கொஸ்டின் கேட்கல. ஸோ இந்த செமஸ்டர்ல இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? நீங்க இந்த கிளாஸை ஒன் டைம் கவனிச்சுட்டு அப்புறம் அந்த பிடிஎஃப் எடுத்து படிங்க. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நீங்க படிக்கிறப்ப அது கொஞ்சம் கடினமா இருக்கும் அந்த கொஸ்டின், உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ இந்த கிளாஸை ஒன் டைம் கவனிச்சுட்டு அப்புறம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கு பிறகு அந்த பிடிஎஃப் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பக்கம் 11 பக்கம் அனுப்பிச்சிருப்பேன். என்ன சார் 10 மார்க் கொஸ்டின் 11 பக்கம் அனுப்பிச்சிருக்கீங்க, நம்ம எழுத வேண்டியது 5 பக்கம் 6 பக்கம் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. நான் அதை எப்படி கேட்பாங்க எக்ஸாமுக்கு, நீங்க எப்படி எழுதணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன். சரிங்களா? புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கும் நான் ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த எல்லா நோட்ஸும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸாம் ஒரு 15 டேஸ் இருக்கு. இந்த 15 டேஸ்க்குள்ள நீங்க எப்படி படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எந்த கொஸ்டினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சா நீங்க எக்ஸாமுக்கு எல்லா கொஸ்டின் அட்டன் முடியும் அப்படின்றது நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். சரிங்களா? நான் சொல்ற மாதிரி இந்த ஒரு 50 டேஸ் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். இப்போ பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா சுருள் வடிவ கலைத்திட்டம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 ஹெட்டிங் 11 பேஜஸ் கொடுத்துருப்பேன். ஒண்ணு பாருங்க, சுருள் அடுக்கு கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் சொல்லி ஒன்று இருக்கும். அடுத்து 2 பாருங்க, சுருள் அடுக்கு கலைத்திட்டத்தின் மதிப்புகள், செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பேன். அடுத்து சுருள் அடுக்கு கலைத்திட்டத்தின் நன்மைகள் கொடுத்துருப்பேன். அடுத்து சுருள் அடுக்கு கலைத்திட்டத்தின் குறைபாடுகள், இந்த 4 பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஏதாவது 2 பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு கேட்கலாம். இல்ல பொதுவா சுருள் அடுக்கு கலைத்திட்டத்தை பற்றி விவரி அப்படி கேட்டீங்கன்னா இந்த 4 பாயிண்ட்லயும் நான் கொடுத்துருக்க பாயிண்ட்டை நீங்களா என்ன செஞ்சிடணும், கொஞ்சமா குறைச்சிக்கணும். எல்லாமே எழுதக்கூடாது, 6 பக்கம் வர மாதிரி குறைச்சு எழுதிக்கணும். சரிங்களா? அப்ப நீங்களே எங்களுக்கு குறைச்சு அனுப்பிச்சிருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும். இப்ப ஏன் அப்படி குறைச்சு அனுப்பல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது இண்டிவிஜுவலா 2 பாயிண்ட் மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம 6 பக்கம் கொண்டு வரணும். ஸோ நான் 11 பக்கம் எழுதினா தான் ஏதாவது இண்டிவிஜுவல் 2 பாயிண்ட் மட்டும் கேட்டா கூட உங்களால எழுத முடியும். அதனால தான் நான் 11 பேஜஸ் அனுப்பிச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி சுருள் அடுக்கு கலைத்திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா தான் இந்த கேள்வி உங்களுக்கு புரியும். சரிங்களா? சுருள் அடுக்கு கலைத்திட்டம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், கவனிச்சுங்க. அதாவது எளியவற்றிலிருந்து கடினமானவற்றிற்கு செல்லுதல். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. எளிமையானவற்றிலிருந்து கடினமான பகுதிக்கு செல்லுதல். அந்த எளிமையான இருந்து கடினமான பகுதிக்கு போறோம்ல, அந்த எளிமையான பாடப்பகுதியிலிருந்து அதோட தொடர்ச்சி தான் ஒவ்வொன்றா அடுத்து வரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சுருள் அடுக்கு கலைத்திட்டம் என்னன்னு தெரியும். அதனால சார் சுருள் அடுக்கு, இப்ப நம்ம பள்ளி கலைத்திட்டத்தை எடுத்துக்கிறோம், இப்ப தமிழ் பாடத்தை எடுத்துக்கிறோம், இலக்கண பகுதிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இலக்கண பகுதியில ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, வல்லினம், அடுத்து மெல்லினம், அடுத்து இடையினம், அடுத்து வல்லினம் மிகும் எழுத்துக்கள் மிகும் இடங்கள், அடுத்து மிகா இடங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, வல்லினம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு பிறகு மெல்லினம் போக முடியும். மெல்லினம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு இடையினம் போக முடியும். வல்லின எழுத்துக்கள்னா என்ன, அடுத்து மெல்லின எழுத்துக்கள்னா என்ன, அடுத்து இடையின எழுத்துக்கள் என்ன, இந்த 3 தெரிஞ்சாதான் அதுக்கு பிறகு வல்லின எழுத்துக்கள் மிகும் இடங்கள், அதாவது இக்கு இஞ்சி போடுவோம்ல, எந்த இடத்துல இக்கு வரும், எந்த இடத்துல இப்பு போடுவோம், சில பேர் வராத இடத்துல கூட இக்கு இப்பு சேர்த்துருவோம். சரிங்களா? அப்ப பாருங்க, கடினமானவற்றிலிருந்து எளிமையானவற்றிலிருந்து கடினமானவற்றுக்கு பகுதிக்கு செல்லுது. அப்ப பாருங்க, அந்த சுருள் வடிவம் கொடுத்துப்பாங்க. எளிமையானவற்றிலிருந்து ஒவ்வொரு கட்டமா போய் அடுத்து உங்களுக்கு ஃபைனலா இந்த சாப்டர் முடிவு இதுல இந்த வல்லினம் மிகும் எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கணும், வல்லின மிகா எடுத்து தெரிஞ்சுக்கணும். அப்ப கடைசியா வல்லமை பெறுதல், உங்களுக்கு இந்த படம் கொடுத்துருப்பேன். வல்லமை பெறுதல் அந்த பாடப்பகுதியில மாணவர்கள் தெளிவா ஆகிறது. இதைத்தான் சுருள் வடிவ கலைத்திட்டம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பகுதியாவும் இப்ப பாருங்க, இது தொடர்ச்சி தான் அடுத்தடுத்த பாடப்பகுதி, அடுத்தடுத்த கலைத்திட்டம். இப்படி தொடர்ச்சியா கலைத்திட்டம் அமைஞ்சாதான் மாணவர்கள் அந்த பாடப்பகுதியில தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்ட முடியும், அந்த பாடப்பகுதியில தெளிவான அறிவையும் பெற முடியும். அதுதான் சுருள் வடிவ கலைத்திட்டம். அதனாலதான் தொடர்ச்சியா இருக்கிறதால தான் உங்களுக்கு சுருள் வடிவ கலைத்திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாடிப்படி பார்த்துப்பீங்க, சுருள் வடிவ மாடிப்படி கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு படியெல்லாம் ஏறி போனா தான் நம்ம மாடிக்கு போக முடியும், அந்த மாடி அடைய முடியும்.
அதே மாதிரி தான் எளிமையானவற்றிலிருந்து அதோட தொடர் பகுதியை ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வந்தால் தான் நம்ம அந்த பாடப்பகுதியில் திறமையான அறிவை பெற முடியும். ஸோ இப்படி தான் என்னன்னா பள்ளி கலைத்திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சுருள் வடிவ கலைத்திட்டம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ நான் புக்கில் கொடுத்த சென்டென்ஸ் சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ சுருள் வடிவ கலைத்திட்டம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம சுருள் அடுக்கு கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள், சுருள் அடுக்கு கலைத்திட்டத்தோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து சுருள் அடுக்கு கலைத்திட்டத்தின் மதிப்புகள். இந்த 2 கொஸ்டின் நீங்க படிச்சிட்டீங்கன்னா நன்மைகள் குறைபாடுகள் ஈஸியா இருக்கும். சரி, சுருள் அடுக்கு கலைத்திட்டத்தில் என்ன நன்மைகள் நம்மளே சொல்லிடலாம். சார், எளியவற்றிலிருந்து கடினமானவற்றுக்கு போறோம். அப்போ மாணவர்கள் வந்து எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பாருங்க, இப்போ 1 வருஷம் கலைத்திட்டம். இப்போ இலக்கண பகுதி இந்த 7:1 கொடுத்துருக்காங்க, 7:2 கொடுத்துருக்காங்க, 7:3 கொடுத்துருக்காங்க, 7:4 கொடுத்துருக்காங்க, 7:5 கொடுத்துருக்காங்க. 5 பாட பகுதிக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, 1 வருஷத்துல இந்த 5 பாடப்பகுதியை மாணவர்கள் திரும்ப படிப்பாங்க. டைரக்டா வல்லின எழுத்துக்கள் மிகவிடங்கள் படிக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் மறுபடியும் எதை ரீகால் பண்ணணும்? வல்லினம் எழுத்துக்கள் என்ன ரீகால் பண்ணணும். வல்லின மிக எழுத்துக்கள் அடுத்து மெல்லினத்தை அவங்க ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணாதான் மறுபடியும் அவங்க அடுத்த இடத்துக்கு வர முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்போ மாணவர்கள் அந்த பாடப்பகுதியில தெளிவான அறிவை பெற முடியும். சரிங்களா? இதைத்தான் சுருள் வடிவ கலைத்திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ சென்டென்ஸை சொல்ற பாருங்க. சுருள் வடிவ கலைத்திட்டம் பாருங்க. இம்முறையில் அமைந்த பள்ளி கல்விக்கான கலைத்திட்டம், இந்த முறையில் அமைந்த பள்ளி கல்விக்கான கலைத்திட்டம் பாருங்க, கம்பி சுருள் போட்டு அடுக்க வைப்பை கொண்டிருக்கும். கம்பி சுருள் போட்டு தொடர்ச்சியா இருக்கும் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சுருளடுக்கு கலைத்திட்டம் என்பதில் மாணவர்கள் தமது பள்ளி வாழ்க்கையில் அந்த பள்ளி படிக்கிற காலத்துல இந்த பாடத்தலைப்பினால் ஒண்ணுதான், கருப்பொருள்னால் ஒண்ணுதான், அல்லது பாடப்பகுதி, அந்த பாடப்பகுதி தான் தமிழ் எடுத்துக்கிட்ட சொன்னீங்க, அதுதான் பாடப்பகுதியை பலமுறை பார்வையிடுவர். முதல் திருப்பம் படிப்பான், காலாண்டு திருப்பம் படிப்பான், ஆறாண்டு திருப்பம், முன்னாடி திருப்பம் மறுபடியும் முதல்ல இருந்து படிப்போம். அதுதான் பலமுறை பார்வையிடுவர். ஒவ்வொரு அடுத்தடுத்த மறுபார்வையிடலும் அந்த பாட தலைப்பு பற்றி அல்லது பாடப்பொருளின் கடினத்தன்மையை அதிகரிக்கும். பாருங்க, கடைசியா வல்லினம் மிகுடங்கள் தான் கடைசியா தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வல்லினம்னா என்னன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அந்த வல்லினம் எழுத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டா அடுத்த வல்லின எழுத்துக்கள் எங்கெல்லாம் மிகவும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ வல்லின எழுத்துக்கள் எங்கெல்லாம் மிகவும் தெரிஞ்சுக்கிட்டா வல்லின எழுத்துக்கள் எங்கெல்லாம் மிகாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு கான்செப்ட் சொல்ல புரியல, அதான் சொல்லுவாங்க. பாடத்தலைப்பு அல்லது பாடப்பொருளின் கடினத்தன்மை அதிகரித்ததோடு ஏற்கனவே கற்றவற்றை தொடர்புபடுத்தி, முக்கியமான விஷயம், ஏற்கனவே கற்றவற்றை தொடர்புபடுத்தி புதிய கருத்துக்கள், புதிய அறிவை சேர்த்து அளிக்கப்படும். இதைத்தான் சுருள் வடிவ கலைத்திட்டம் சொல்லுவாங்க. இந்த சுருள் வடிவ கலைத்திட்டத்தை முதல்ல யாரு ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலில் இக்கருத்தை 1960 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். 1960 ஜெரோம் புருனர் என்பவர் வெளியிட்டார். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இதை ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஓகே, இப்போ சுருள் கலைத்திட்டம் தெரிஞ்சுச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் அது பாட பார்க்க போறோம்னா சுருளடுக்கு கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த நான் நோட்ஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களும் அந்த நோட்ஸை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நோட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சுருள் வடிவ கலைத்திட்டம்னா என்ன அப்படி நடத்திட்டேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேட்டிங்கன்னா இந்த சுருள் அடுக்கு கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். நல்லா கவனிச்சுங்க. இப்போ சுருள் அடுக்கு கலைத்திட்டம் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அந்த தெரிஞ்சதை மைண்டில் வச்சுட்டு இதை படிங்க. நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? இதில் வந்து மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது. 1 பாருங்க, பாட தலைப்புகளை மறுபார்வையிடல். 2 பாருங்க, பாடப்பொருளின் கடினத்தன்மை நிலை ஒவ்வொரு மறுபார்வையிடலிலும் அதிகரித்தல். பாருங்க, இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஃபஸ்ட்டு வல்லின எழுத்துக்கள் என்னென்னு படிக்கணும், அடுத்து மெல்லின எழுத்துக்கள் என்னென்னு படிக்கணும். இது வந்து எளிமையான பகுதி. அடுத்து வல்லின எழுத்துக்கள் மிகும் இடங்கள், வல்லின எழுத்துக்கள் மிக இடங்கள் படிக்கணும். இது கடினமான பகுதி. அதான் பாருங்க, பாடப்பொருளின் கடினத்தன்மை நிலை ஒவ்வொரு மறுபார்வையிடலும் அதிகரித்தல். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, புதிய கற்றல் முந்தைய கற்றலோடு தொடர்படுத்தப்படுகிறது. இந்த ஹெட்டிங் வச்சு உங்களுக்கு தெரியும். இப்போ வல்லினம்னா என்னன்னு தெரிஞ்சாதான், வல்லின எழுத்துக்கள்னா என்னன்னு தெரிஞ்சாதான் வல்லின எழுத்துக்கள் மிகும் இடங்கள் மிக இடங்களை பற்றி நம்ம தெரியும். வல்லின எழுத்துக்களே தெரியலைன்னா அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? மிகும் இடங்கள் மிக இடங்கள் சொல்ல முடியாது. அப்போ புதுசாக ஒன்றை கற்றுக்கிறதுக்கு வந்து முந்தைய கற்றலோடு தொடர்புபடுத்துகிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அடுத்த 4வது பாயிண்ட் பாருங்க, மாணவர்களின் செயல்திறன் அதிகரித்தல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது தொடர்ந்து நம்ம எளிமையாகிறது கடிமையாகிறதுக்காக திரும்ப கற்றுக்கனால மாணவருடைய செயல்திறன் அதிகரிக்கும். சரிங்களா? இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தலைப்பு பாருங்க, பாட தலைப்புகளை மறுபார்வையிடல். அதில் முதல் பாயிண்ட் பாருங்க, மாணவர்கள் பாட தலைப்புகளை ஒரு படிப்பின் போது
பல முறை பார்வையிடுகின்றனர். இப்போ வல்லினம், மெல்லினம், இடையினம், வல்லினம் மிகுமிடங்கள், வல்லினம் மிகாடங்கள். இதுதான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 8ஆம் வகுப்பு இலக்கண பகுதி எடுத்தீங்கன்னா இந்த இலக்கண பகுதியை திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கணும். ஏன்னா அந்த முன்னாடி தேர்வு வரைக்கும் நீங்கள் திரும்ப படிச்சு தரணும். அதை பல முறை பார்வையிடுவர். எடுத்துக்காட்டு பாருங்க, இது வந்து இந்த தண்ணீரை பற்றி இந்த எப்படி சொல்ல இந்த கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருப்பாங்களே மூலக்கூறுகள், அது சம்மந்தமாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு எது எக்ஸாம்பிள் எழுதுனா கூட எழுதிக்கலாம் இது சம்மந்தமாக. இதில் பாருங்கள், தண்ணீரின் கடினத்தன்மையும் அதனை தூய்மைப்படுத்தலும். அது தண்ணீரை பற்றின ஒரு பாடம் எடுக்கிறாங்க. அது தண்ணீரின் கடினத்தன்மையும் அதனை தூய்மைப்படுத்தலும், இதுதான் பாடத்தலைப்பு. அப்போ இந்த பாடத்தலைப்பை படிக்கிறப்ப அது என்னும் பாடத்தலைப்பை பயிலும்போது அதன் அடிப்படை கருத்தான இது அடிப்படை கருத்தானது தண்ணீர் மற்றும் அதன் மூலங்கள் அல்லது ஆதாரங்கள் என்பதை பார்வையிடுகிறார். தண்ணீர்னா என்ன, அதனுடைய மூலங்கள் என்ன, அதனுடைய ஆதாரங்கள் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறாங்க மாணவர்கள். ரெண்டாவது பாருங்க, அதன் பிறகு தண்ணீரின் கடினத்தன்மையும் அதற்கான காரணங்களும். ஏன் தண்ணீர் கடினத்தன்மையாக இருக்குது, அதற்கான காரணங்கள் என்ன, நீரின் கடினத்தன்மையை அகற்றுதல், இந்த கடினத்தன்மையை அகற்றுதலுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படி ஃபஸ்ட் அப்புறம் தண்ணீரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தண்ணீரோட கடினத்தன்மையை அகற்றுதலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இப்படி ஒவ்வொரு பார்வையிடலின் போது அதற்கு முன்பு கற்றவற்றையும் நினைவு கூர்ந்திடுவர். அவள் தண்ணி அப்படின்னு அந்த மூலக்கூறுகள் என்னென்ன தெரிஞ்சாதான் அடுத்தது அதோடைய தண்ணி வந்து கடினத்தன்மையாக இருக்கிற காரணங்கள் தெரிஞ்சாதான் அந்த தண்ணீரோட கடினத்தன்மையை அகற்ற முடியும். அப்போ முன்னாடி படித்ததை தொடர்பு படுத்தி அவங்களை கற்றுக்குறாங்க. இதை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, பாடப்பொருளின் கடினத்தன்மை நிலை ஒவ்வொரு மறுபார்வையிடலிலும் அதிகரித்தல். பாருங்க, பாடப்பொருளின் கடினத்தன்மை ஒவ்வொரு மறுபார்வையிடலிலும் அதிகரித்தல். இதில் முதல் பாயிண்ட் பாருங்க, பார்வையிடப்படும் தலைப்பில் உள்ள பாடப்பொருள் அடுத்தடுத்த மிக கடினத்தன்மை நிலை உடையதாக இருக்கும். ஃபஸ்ட்டு எளிமையானவற்றிலிருந்து கடினமானவற்றை ஆரம்பிக்கிறாங்க. அது கடினமானவற்றை ஆரம்பிக்கிறதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, எளிமையான இருக்க அந்த தொடர்ச்சியை தான் ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு கொண்டு வராங்க. சரிங்களா? அதை சொல்லுங்க, ஒவ்வொரு பார்வையிடலின் மீதும் பாருங்க பாடத்தலைப்பு அல்லது கருப்பொருளோடு தொடர்புடைய புதிய கருத்துக்களையும் திறன்களையும் கூடுதலாக அளித்துள்ளது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப ஒவ்வொன்றையும் எக்ஸ்ட்ரா கற்றுக்குறோம். இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இந்த குறிப்பிட கற்றுக்கிட்டு தான் பேரிட போவாங்க, பேரிட கற்றுக்கிட்டு தான் இருப்புநிலை குறிப்பு போவாங்க, இருப்பாய்வு போவாங்க, இருப்பாய்வு கற்றுக்கிட்டு தான் இருப்புநிலை குறிப்பு போவாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியாகவும் எளிமையானவற்றிலிருந்து கடினமான பகுதிக்கு போவாங்க. சரிங்களா? அடுத்து மூணாவது பாயிண்ட்டை பாருங்கள், ஏற்கனவே கற்றறிந்தவற்றை நினைவு கூறுவதோடு அப்பாடப்பகுதிகளின் மேலும் மேம்பட்ட பயன்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஏற்கனவே பழசையும் அதை ரிவைண்ட் பண்ணிக்கிறோம், அப்போ புதுசாகவும் புதிய கருத்துக்களையும் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மேன்மேலும் நடைமுறை அனுபவம் பெறுவதன் மூலம் அது திரும்ப திரும்ப கற்றுக்கிற மூலமாக பாடப்பொருளின் புலமை தேர்ச்சி திறம் அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. சரிங்களா? அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க, புதிய கற்றல் முந்தைய கற்றலோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எளிமையானவற்றில் தான் கடினமானவற்றுக்கு போவோம், அதோடைய தொடர்ச்சியை தான் கொண்டு வரோம். அதான் முதல் பாயிண்ட் பாருங்க, அறிமுகப்படுத்தப்படும் புதிய தகவல்கள் அல்லது திறன்கள் சுருளடிக்கின் முந்தைய கட்டங்களில் நடைபெற்ற கற்றலோடு தொடர்புபடுத்தப்பட்டு பின்னோக்கி இணைக்கப்பட்டிருக்கும். அதான் அது சுருள் வடிவ கலைத்திட்டமாக சொல்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, முந்தைய கற்றல் பின்பு கற்றவற்றின் முன் தேவை ஆகும். முன்னாடி அதை கற்றுக்கிட்டா தான் அடுத்ததுக்கு போக முடியும். அப்போ முன்னாடியோட தேவையோடைய தொடர்பு தான் அடுத்தது. சரிங்களா? இது வந்து ஒரு உளவியலர்கள் வந்து அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை படிக்கவும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அந்த படம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதாவது பாருங்கள், வல்லமை பெறுதல் கடைசி அந்த எளிமையான கடினமாட்டு போக மேலே தான் வல்லமை பெறாங்க. இதில் என்னென்னாலும் இடம்பெறதுக்கு திருப்புதல் இடம்பெறும், புதிய தகவல் இடம்பெறும். ஃபஸ்ட்டு திருப்புதல் நம்ம நடத்துகிறது தான் முதல்ல பார்த்துட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அப்போ திருப்புதல், அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கு போக புதிய தகவல் கற்றுக்குறோம். கடைசி என்ன செஞ்சிடும், வல்லமை பெறுதல், அந்த டாபிக்குள்ள திறமை ஆயிடும். சரிங்களா? இதை விளக்குறதுக்கு தான் இந்த வரைபடம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது நாலாவது பாயிண்ட் பாருங்கள், மாணவர்களின் செயல்திறம் அதிகரித்தல். பாருங்கள், முதல் பாயிண்ட் பாருங்கள், ஒவ்வொரு பார்வையிடல் மூலமும் மாணவர்களின் செயல்திறம் ஒட்டுமொத்த குறிக்கோள்களை அடைந்திடும் வரை அதிகரிக்கிறது. ஒட்டுமொத்தம் அந்த டாபிக் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதிகரிக்கிறது சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், மாணவர்களது செயல்திறம் படிப்படியாக முன்னேற்றம் அடைதலை மதிப்பீட்டு முறைகளை பயன்படுத்தி சோதித்து அறிய முடியும். இதுதான் என்ன கேட்டிங்கன்னா சுருள் வடிவ கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம்னா, இந்த சுருள் வடிவ கலைத்திட்டத்தின் மதிப்புகள் ஒரு 6 பாயிண்ட் இருக்குது, அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த 6 பாயிண்ட் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா இதோட நன்மைகள் குறைபாடுகள் நீங்கள் 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.